ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோ வேல்யூ கண்டென்ட் வரும். ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா வித்தவுட் பப்ளிஷர் கண்டென்ட்னு சொல்லி இந்த ரெண்டு ப்ராப்ளமும் இருக்குது. அதாவது உங்களோட கூகுள் ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்டொமைன் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதுவும் சேம் இதே சைட்டை வச்சு தான். ஏன் நான் சேம் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ டுட்டோரியலுக்காண்டி தான் இந்த சைட் நான் வச்சுருக்கேன். இது ப்ராப்பராக ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதுனால நான் வாங்கலை. இப்போ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணது இப்போ தான் பண்ணாங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு கரப்ஷனுமே பண்ணலை, எதுவுமே பண்ணலை, அப்படியே கொடுத்துட்டோம். அதனால் வந்து இப்போ இந்த சைட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு எரருமே நம்ம சொல்ல போகிறோம். இதை கவனமாக கேட்டுக்குங்க, கவனமாக பார்த்துங்க. உங்களுக்கு கேட்க முடியாட்டி ஸ்க்ரீன் பிளேயாவாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு வீடியோ மட்டும் போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் லோ வேல்யூ கண்டென்ட்டு வித்தவுட் பப்ளிஷர் கண்டென்ட் இது இருந்தாவே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ போதும். இப்போ இந்த சைட் எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னால் ஆட்சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜனவரி மாதமே பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்லாம் கொண்டு வர போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு மெயிலாக வந்திருக்கும். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது அதாவது கூகுள் ஆட்சன்ஸில் வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது ஆட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கிளிக் ஃபார் காஸ்ட்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் கூட காசு கொடுக்க போகிறாங்க. அது நான் மேபி என்னென்னா கொண்டு வர போகிறாங்கங்கிறத அதுக்கு நம்மளும் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நம்ம வந்து அவங்க ஒன்று சொல்லியிருக்கலாம், நம்ம அதை தவறாக புரிஞ்சிருக்கலாம். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி கூட ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு ஒரு சைட்டை நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ரிஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். இப்போ இதுக்கு முன்னாடியே ஆட்சன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்டை எத்தனை தடவை வேணாலும் ரிஜெக்ட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு டேட்டெல்லாம் ஷோ ஆகாது. இப்போ 2 டைம் அதிகபட்சம் 3 டைமுக்கு மேலே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டு கொடுத்துருவாங்க. ஒரு 15 நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து உங்கள் சைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு பார்த்துக்குங்க. முதல்ல ஒரு சைட்டெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்ட்டு. இல்லாட்டி உங்களுக்கு ப்ராப்பராக எப்படி இருக்குன்னு தெரியாது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா techvoicetamil.com போயிருங்க. அல்லது வந்து நம்ம நிறையா பேத்துக்கு வந்து சைட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் ஏதாவது ஒரு சைட் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தான் ஒருத்தருக்கு நம்ம வேர்ட்பிரஸ் சைட் இதை மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சைட்டுக்கு போயிருங்க. இந்த சைட்டோட லிங்க் கூட நான் அந்த வீடியோக்கில் கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சைட் எடுத்துங்க. எந்த சைட் எடுக்குன்னு இல்லை, கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கின சைட்டை ஏதாவது ஒன்று எடுத்துங்க. அவங்க என்னென்னா ஹோம் பேஜில் கொடுத்துருவாங்களோ மெனு பாரில் கொடுத்துருவாங்களோ எல்லாமே நீங்கள் அதை பார்த்துங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன தான் வீடியோ உங்களுக்கு சொல்லி போட்டாலும் நிறைய பேத்துக்கு புரியல. அடுத்தடுத்து டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரே டவுட்டை போட்டு மன குழப்பத்தில் விட்டுறீங்க. அப்படிங்கிறதுனால தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். அதனால தான் வேறு ஒரு சைட் உங்களுக்கு காம்படேட்டர் யாராவது இருந்தால் சைட் இருந்தால் எடுத்துங்க. இல்லாட்டி நம்ம இதுக்குன்னு ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்கேன். டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே லிங்க் ஷேர் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப்பில் வந்து பார்த்தீங்க எந்த ஒரு லிங்க்கும் ஷேர் பண்ண முடியாது. இதுக்குன்னு தனியாக ஒரு குரூப் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே கூட போட்டு வரேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட வெப்சைட் இருந்தாலும் சரி, உங்களோட போஸ்ட்டாக இருந்தாலும் ஏதோ தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதில் எந்த லிங்க்குமே டெலிட் பண்ண மாட்டேன். எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறது தான் அந்த குரூப்பே வச்சுருக்கோம். அதை நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த குரூப்பில் இந்த குரூப்பில் போய் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை எவ்வளோ வேணாலும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏன் நான் இந்த லிங்க்லாம் நம்ம குரூப்பில் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அது ஒரு பெரிய காரணமாக சொல்லலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் வேணால் லோ வேல்யூ கண்டென்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ இந்த சைட் எடுத்துங்க. இது இப்போ இந்த சைட்டு தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் அவங்க ப்ராப்பராக போஸ்ட் போடலை. நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி போடுறான்னு இருக்காங்க. இப்போ நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் பேஜுக்கே போயிடலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சைட்டு வந்து எடுத்துங்க. இப்போ இதோட சைட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாகர் சைட்டு. இந்த பிளாகர் சைட்டே நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். இப்போ ஏன் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க மேக்ஸிமம் கண்டென்ட், அதாவது அவங்க கண்டென்ட்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லியிருக்காங்க. எத்தனை கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்துருவோம். 5 கண்டென்ட் தான் இருக்குது. வெறும் 5 கண்டென்ட் தான் இருக்குது. ரொம்ப ஒரு 200 வார்த்தைக்குள்ளே தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டென்ட்டே வெறும் 5 கண்டென்ட்டு, குறைஞ்சது ஒரு 20 கண்டென்ட்டாவது போட்டிருக்கணும். இந்த சைட்டை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ லோகோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மெனு பார் இருக்குது பாருங்கள். இந்த மெனு பார் தனியாக தெரியணும், ஸ்டெப்பாக தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த 5 கண்டென்ட் தான் எங்கே பார்த்தீங்கனாலுமே வரும். இப்போ தனித்தனியாக நம்ம ஒரு 5 லேபிள் கொடுத்துருப்போம். ஒரு 4 லேபிள் இதில் இருக்குது. அந்த 4 லேபிளுக்கும் குறைஞ்சது ஒரு 5 கண்டென்ட்டாவது இருக்கணும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வருது. சேம் ஒரே கண்டென்ட்டு எல்லாத்துலேயுமே வரக்கூடாது. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4லேயுமே வரக்கூடாது, வெவ்வேறு மாதிரி இருக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் போட்டிருக்கிறது 5 கண்டென்ட் அப்படிங்கும்போது இதை மாதிரி தான் வரும். இதில் மட்டும் பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது.
இந்த மாதிரி வெறும் 5 கண்டென்ட் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அப்படிலாம் வாங்க முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் முடியாது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. நானே ஒரு 7 கண்டென்ட்டில் கூட கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருந்தேன். அதை பற்றி நான் வீடியோ கூட போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் குறைஞ்சது ஒரு 20 கண்டென்ட் போடுங்க. ஒரு 500 வார்த்தைகளுக்கு மேலே இருக்க மாதிரி கண்டென்ட் பாருங்கள். இப்போ நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் பேஜுக்கு போயிடலாம். இப்போ லோ வேல்யூ கண்டென்ட்டுங்க மேக்ஸிமம் கண்டென்ட் இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். இந்த ரெண்டுமே ஒரே இஷ்யூ தான் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி சைட்டில் வந்து கண்டென்ட் வந்து யூனிக்காக கண்டென்ட் இருக்கும், குவாலிட்டியான கண்டென்ட் இருக்கணும் பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப் மாஸ்டர் குவாலிட்டி கைட்லைன்ஸ்னு போட்டிருக்கும் பாருங்கள். இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களோட கூகுள் சர்ச் கன்சோலில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபைடாக ஆயிருக்கா, இண்டெக்ஸில் இருக்கா, இதெல்லாம் பார்த்துங்க, செக் பண்ணிக்கோங்க. கூகுள் அனலிட்டிக்ஸ்லையும் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தாவே போதுமானதாக இருக்கும். டொமைன் வெரிஃபை ஓனர் பண்ணுங்கள், நிறையா இருக்குது. இதை பற்றி நம்ம வீடியோ கூட போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னது பூரா அந்த இதில் முடிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூகுள் சர்வீஸ் ஆட் ஸ்க்ரீன் வித்தவுட் பப்ளிஷர் கண்டென்ட்னு இருக்குது பாருங்கள். சேம் இது ஏற்கனவே நம்ம சொன்னது ஒன்று தான். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அப்படிங்கிறது அதுக்கு கீழேயும் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம நேவிகேஷன் ப்ராப்ளத்துக்கும் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டுமே போட்டிருக்காங்க. இதுதான் நம்மளோட இஷ்யூவே. இதுதான் நம்மளோட இஷ்யூவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன புள்ளி வச்சுருக்கு பார்த்தீங்களா, இந்த இதுதான் நமக்கு மேனுவலாக கொடுக்குறது. வந்து பார்த்திங்கன்னா லோ வேல்யூ கண்டென்ட் கொடுப்பாங்க, இல்லாட்டி கூகுள் இந்த மாதிரி இஷ்யூ தான் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு இஷ்யூ தான் கொடுப்பாங்க, இல்லை இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று லோ வேல்யூ கண்டென்ட் கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா வித்தவுட் பப்ளிஷர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த ரெண்டுமே ஒன்றா வந்துச்சு அப்படின்னா நம்ம சரி பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. நீங்கள் சரி பண்ண வேண்டியது பூரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன டாட் வச்சுருக்கு பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட சைட்டில். அதே போல் இதையும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு இதையும் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு லிங்க் கேள்வி கேட்குறீங்க. இது பாலிசி டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3ன்னு போட்டிருக்காங்களே, இதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்ட்டு. இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க போஸ்ட் போட்டிருப்பாங்க கூகுள் ஆட்சன்ஸ் தரப்புலேருந்து. இந்த ப்ளூ கலரில் லிங்க்கில் உள்ளது பூராமே வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஆட்சன்ஸ் ப்ரோக்ராம் பாலிசி. அவங்களோட பாலிசியில் என்ன இருக்குன்னு மெயின் ரீசன் அப்படிங்கிறது. அடுத்து வந்து மேக்ஸிமம் கண்டென்ட்டு ரெக்யூர்மெண்ட்டுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. இதையுமே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த கண்டென்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு கண்டென்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்க்கணும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். மேக்ஸிமம் இதுதான். இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்மளோட சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனு பாரை தனியாக காட்டலை. அது ஒரு பெரிய இஷ்யூ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கண்டென்ட், நம்ம கண்டென்ட்டே 5 தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும், கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் நமக்கு வந்துடும். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது, ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஅப்ளை பண்ண முடியாது. இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து டிசம்பர் 31 தான் நமக்கு இதை ரீஅப்ளை பண்ண முடியும். அதாவது ஜனவரி 1 தான் அப்ளை பண்ண முடியும். டிசம்பர் 31 வரணும் இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இதை அப்படியே விட்டுட்டு இவங்க என்னென்னா நமக்கு இஷ்யூ கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி பண்ணணும். இப்போ மெனு பாரை சேஞ்ச் பண்ணணும். அல்லது ஒரு சில பேர் இந்த இடத்துல நினச்சிருப்பீங்க ஃப்ரீ தீம் யூஸ் பண்ணால் வருமா, ப்ரீமியம் தீம் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஃப்ரீ தீமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட ப்ரீமியம் தீம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு யாராவது கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இது வந்து தீம் பார்க்ஸோட தீம் செட் மேக்ஸ்பாட் தீமு. இந்த தீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் காசு கொடுத்து வாங்கினேன், அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா யாராவது கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்லி யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து கீ அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில தீமுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கீயை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட சைட்டை வந்து அந்த தீம் ப்ரைவேட் ஆளர்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் இதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நம்ம இந்த சைட்டில் நம்ம ரெடி பண்ண வேண்டியது ஒரு 20 கண்டென்ட் போடணும். இந்த மெனு பாரை சேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த techvoicetamilblogspot.com நீங்கள் போங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இப்போ இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேளை அப்டேட் பண்ணியிருப்போம் அப்படின்னாலும் நீங்கள் இந்த சைட்டை பார்த்துக்கலாம். இல்லாட்டி இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரோட சைட்டு ஒன்று சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது கீழே லிங்கை போட்டு வரேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதை தான் நீங்கள் செக் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அபோட்டு, ப்ரைவசி பாலிசி, கான்டாக்ட், டிஸ்க்ளைமர், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களோட இதில் இருக்காங்க. அடுத்தது வந்து சோசியல் மீடியா இன்றைக்கி ஒரு பேஜ் உங்களோட சோசியல் மீடியா லிங்க்கை கொடுக்காட்டி ஒரு பேஜ் இதுக்குன்னு ஒன்று சொல்லி ஒரு ஓப்பன் பண்ணி நீங்கள் அதோட லிங்க்கை இதில் போட்டுவிடுங்க.
இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ வந்து ஒரே மாதிரி லோகோ கொடுங்க, அது பெட்டராக இருக்கும். அவ்வளோதான், நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுமானதாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 20 போஸ்ட்டு, இப்போ என்னென்னா நான் சொன்னேன்னா எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 20 போஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூகுள் ஆட்சன்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவலில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேபி உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிடைக்கல, ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன இஷ்யூவால் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இது வரைக்கும் நீங்கள் நிறையா இடத்துல ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.